அது பை சுத்திட்டு இருக்கு. ஆனா புறா வந்து அதே இடத்துல தான் பறந்துட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. நம்ம கருப்பு தாமரால இவன் விட்டா பறப்பான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா எனக்கு ஒரு பயம். எதுக்கு சொல்றீங்களா? அவன் அப் அண்ட் டவ் தான். அம்மா டவ் இல்ல, அப் அண்ட் டவ். சின்ன மூக்கு, ரொம்ப டெம்பர். ஷிக்ரா வந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த பயத்துல புறா கீழே வர மாட்டேங்குதுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டுமே மேலதான் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம புறா விடலான்னு பிளான் போட்டிருக்கோம். அது எப்படி விட போகிறோன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது நம்ம புறாவில் வந்துட்டு. என்னென்னு அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் காலையிலேயே வந்து மேலே வேணா இது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன புறாங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற சிக்ஸுங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த பொட்டைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு செல்லாம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. சரிங்களா, இந்த ஃபீமேலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாருங்க, இந்த மாதிரி ராகியாகவே இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுவேன். இதுக்கு என்னன்னா ஃபீடிங்னா, இந்த மாதிரி அந்த ஜீர்ணாவ டைமில் என்ன பண்ணுங்கன்னா, வயிற்று காய போட்டுட்டு நம்ம ரசம் சாப்பாடு இருக்கு இல்லையா, ரசம் சாப்பாடு இல்லை சாம்பார் சாப்பாடு ஏதாவது லைட்டாக வச்சு விடுங்க. லைட்டாக வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் அது சாப்பிட்டு அது உள்ளே இருக்கிற கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் சீக்கிரம் அது ஜீரணம் ஆகும். இது யார் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ் குமார் அண்ணா சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இது அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக இது ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ மெயின் பிக்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, பண்ணிட்டும் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா, ஒரு புறா வந்து நல்லா திருப்பி போட்டுருக்கு, நல்லா அடிச்சிட்டு இருக்கு. சரிங்களா, அதுக்கு மேலே என் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அதுக்கு. சரிங்களா, அதுதான் இன்னைக்கு மேட்ரு. சரிங்களா, என்னன்னா இன்னைக்கு வந்து புறாக்கு வால் பிச்சு கொடுக்க போகிறேன். அப்படின்னா எப்படின்னா, எப்படி ஆல்ரெடி வால் பிச்சுட்டேன். ஏன்னா கேமரா பிடிச்சிட்டு என்னால் பிரிக்க முடியாது. ஏன்னா நான் ஒருத்தன் தான் கேமராமேனு. வால் க்ளீனாக பிச்சுட்டு அந்த வாலை வந்து எப்படி க்ளீனாக பிரிக்கணும், எப்படி பிச்சு கொடுக்கணும். ஏன்னா தம் வாலெல்லாம் சேர்த்து பிடிச்சிருவீங்க. யாருன்னா தம் வால் பிரிச்சிட்டிங்கன்னா புறாவால் பறக்க முடியாது, ரோல் ஆகி கீழே விழுந்துடும். தம்மால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி தம்மால்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பட்டாங்களுக்கு எல்லாமே நம்ம தண்ணி கொடுத்துட்டோம். லைட்டாக தான் குடிப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து பட்டாங்க வந்து குடிக்காதுங்க. அது குடிக்கலைன்னா தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி நீங்களே தண்ணி அடிக்காதீங்க. சரிங்களா, அதே குடிச்சா ஓகே. ஏன்னா இன்னும் நல்லா கெட்டி அடி வரணும். பூரா கெட்டி அடி வந்ததுக்கப்புறம் டைமுக்கு வரும்போது வேணா கூட நம்ம தினமும் என்ன ஒரு 5 ml ஒரு 10 ml கொடுத்துட்டு விடலாம். இப்போ சின்ன குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் வால் எப்படி பிச்சு கொடுத்துருன்னு பார்க்குறேன் பாருங்க. ஒரு ஃபஸ்ட்டு தாராப்பட்டா பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வால் வந்து இப்படி தான் பிச்சு கொடுப்பேன். வால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவால் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தம் வால்னு சொல்லுவோம். அந்த முள்ளு மாதிரி இருக்கும் பாருங்க, நீட்டாக இருக்கும், அதுதான் தம் வால். சரிங்களா, அதை நீங்கள் பிரிச்சுட்டீங்க கண்டிப்பாக புறாக்கு வந்து தம் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி மொட்டையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படின்னா ரக்கை வந்து வால் வருது பார்த்தீங்கன்னா, விரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் தெளிவாக பிச்சு விடுங்க. மற்றபடி வால் ஃபுல்லாக மொட்டை வால் நீங்கள் ஃபுல்லாக பிச்சு தரணும்னு சொன்னோன்னே சில பேர் என்ன பண்ணுறது தப்பு, ஃபுல் வால் பிச்சிடுறோம் நம்ம. ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. இப்போ இதை நான் இது விடுறேன், என்ன பண்ணுன்னு பாருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால கொஞ்சம் புறா வந்து பயப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எதுக்குன்னா, கொஞ்சம் அடி ஜாஸ்தியாக அடிக்கும். நம்ம வால் கொடுத்தவொடனே, வால் பிச்சு கொடுத்தோன்னே கொஞ்சம் அடி ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்னொன்று, இந்த வால் பிச்சு கொடுக்குறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து ரொம்ப மேல்கை ஆகாதுங்க, கீழ்கை ஆட்டமே தான் ஆடும் புறா. ஸோ தொலைஞ்சு போகாது அவசியம். ஏன்னா இப்போ காற்றுல இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து லாங் இழுத்துன்னு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, புறா வந்து தொலைஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது புது பட்டாங்க. அப்போ நம்ம வால் பிச்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 பெனிஃபிட் இருக்குது. புறா வந்து மேல்கை ஆகாதுங்க, வீட்டு மேலேயே பறக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடி பார்த்துங்க, இப்போ எப்படி அடிச்சு பாருங்க, புதுசாக அடிக்குது பாருங்க, ரோல் ஆகிற மாதிரி அடிக்கும். சரிங்களா, பார்த்தீங்களா எவ்வளோ அடி அடிக்குது. ஸோ நம்ம தாம்பரால கொடுத்துடலாம், இருங்க. சரி, ஸோ தாம்பரலுக்கு அப்படி தான் பிச்சு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தாம்பராலையும் அப்படி தான் பிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ தாம்பரால் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கலாம், அப்போ தான் அது கொஞ்சம் பயப்படாமல் புறா பறக்கும். சரிங்களா, எங்கே பறந்துட்டு இருக்காது, இது பாருங்க, இங்கே பறந்துட்டு இருக்கான். தாம்பராலி விட்றோம் பாருங்க, தாம்பரால் அடிக்கிறது. தாம்பராலும் புதுசாக யோசிக்கிறேன், என்ன இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக பறக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிச்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே பிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க எவ்வளோ ஹைட்டு போவாங்க மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா அச்சாம் 2 அடி பாருங்க, 3. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க தாராவும் அடிக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போது புறா வந்து என்ன ஆகும்னா, எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா அது பாருங்க, சும்மா அடிக்குது பாருங்க. ஓவர் அடி வர வைக்கிறது இதுதான் கான்செப்ட். இந்த ஓவர் அடி நம்ம நல்லா அடிக்க வச்சிட்டோம்னு வச்சிங்களா, புறா வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம டைம் கொண்டு வந்துடலாம்.
இன்னொரு விஷயத்த பாருங்களா, இதில் நான் 2 பெனிஃபிட் சொல்லிட்டேன். ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து வீட்டு மேலே தான் பறக்கும், ரொம்ப ஹைட்டெல்லாம் போகாதுங்க. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறா வந்து இங்கே அடிக்க 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 வால் வர 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 கண்ட்ரோலுக்கு வந்துடும் புறா. நம்ம ஏதோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது, வால் கட்டி விடுறது அந்த பிரச்சனைலாம் இல்லை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைரி பாருங்க, இங்கே பார்த்தீங்களா குருவி பார்த்தீங்களா, இங்கே பாருங்க அங்கேயே தான் பறக்குது, மேலே புறா பறக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதே பயம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலனா இது ஒன்று வந்துடுதுங்க. கடவுளே, பைரி பாருங்க, இங்கே பாருங்க போது பாருங்க, சிக்கரான்னு சொல்லுவோம். சின்ன சின்ன குட்டி குருவி தான் அது. புறா இங்கே பறந்துட்டு இருக்கு பாருங்க. எனக்கு இதே கவலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கரா பார்த்தோன்னா கொஞ்சம் மேலே போயிடுச்சு, பறக்கட்டும். இன்னொன்று, குருவி வரும்போதாகட்டும் சிக்கரா வரும்போது இந்த பைரி வரும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்தீங்களா சும்மா சும்மா அடிக்குது பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். சும்மா சும்மா அடிக்கும் புறா. அப்படின்னா அடி அடி அங்கே பாருங்க எப்படி அடிக்குது பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? வாளோட வாளோட விடுறதுக்கும் வாழை பிச்சு விடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நான் இந்த கான்செப்டில் தான் புறா வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே இந்த கான்செப்டில் தான் வந்து புறா ஓட்டுவேன், சரிங்களா? ஏன்னா வால் பிச்சு கொடுக்கும்போது வால் வர வர புறா வந்து பார்த்தீங்கன்னா அடி கண்ட்ரோலுக்கு வந்துடும். நல்லா கெட்டி அடி அடிக்கும், ஏறி அடிக்கும். வால் பிச்சு கொடுக்குற புறாங்களுக்கு வந்து பாருங்க ஏறி அடிக்கும், சும்மா சும்மா அடிக்கும். அந்த அடி எடுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புறாக்கு வந்துட்டு அடி பயம், வீட்டு அடி பயம் வந்துடும். அப்போ புறா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூட்டுக்கு போயிடும் புறா. நம்ம எதுவும் அது ஓட்டுறது கஷ்டப்படுறது பண்ணுறது அதெல்லாமே எதுவும் வேண்டாம். ஸோ இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் ப்ரோ, இதுக்கு மேலே என்ன ப்ரோ பண்ணணும்னு சொன்னால் ஒரு டைமுக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு அஸ்லீட் ஒரு 1/2 hour 1 hour பறந்தாவே ரெக்க வெட்டி போட்டுருங்க போதும். அது நம்ம 5 hour 10 hour எல்லாம் சீசனுக்கு பார்த்துக்கலாம், சரிங்களா? இதை வந்து அடி எடுத்து திருப்பி வைக்கிறது தான் நம்ம வேலை. சீசனுக்கு அதை திரும்ப நம்ம ரெக்க பிச்சு ஓடும் போது புறா வந்து தஸ்தா ஆயிடுச்சுன்னா ஃபுல் மெச்சூர்ட் ஆகிடும் புறா, சரிங்களா? ஃபுல் மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு 1 hour பறந்த புறா கண்டிப்பாக ஏக்தமாக ஒரு 5 hour அதை கொண்டு வந்துடலாம். நீங்கள் தஸ்தா மலை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். புறா வந்து ரொம்ப கில்லாடியாக இருக்கும், ரொம்ப உஷாராக இருக்கும். எந்த காரணத்துக்கும் வந்து புறா பார்த்தீங்கன்னா பிடிப்பிடாது. அப்படின்னா சிக்கரா கட்டி ஆகட்டும், எந்த பிரச்சனையாலும் காலை விடுறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ஸோ இதுதான் ஒரு மைண்ட் செட்டு. இதை மட்டும் கான்செப்ட் ட்ரை பண்ணுங்க. இது நீங்கள் பண்ணாவே போதும். 100% சொல்கிறேன், நீங்களும் உங்கள் வீட்டு மேலே புறா விடலாம். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்ல மறக்காம எனக்கு கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. புறா பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கு புறா. பார்க்கலாம் இன்னைக்கு என்ன டைம் வந்துன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல சொல்கிறேன். அதே மாதிரி காலி வயிற்றுலேயே ஓட்டுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், காலி வயிற்றுல ஓட்டுங்க. ஏன்னா எதுக்குன்னா கொஞ்சம் அடி எடுக்கிற வரைக்கும் நல்லா கெட்டி அடியாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நீங்கள் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 மூக்களை கொடுத்து அனுப்புறது, ஒரு 3 மூக்களை கொடுத்து ஓட்டுறது, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஒரு மூக்களை கொடுத்து ஓட்டுங்க, என்ன ரிசல்ட் வந்துன்னு பாருங்க. அப்படின்னா நேற்று மாதிரி பறக்குதா இல்லை அதை விட தாண்டி பறக்குதா இல்லை புறாவில் பறக்கிறதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்க. அப்போ நீ கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் புறாவோட கேரக்டர். இது சாப்பாடு கொடுத்தா பறக்குதா இல்லை சாப்பாடு கொடுக்கலன்னா பறக்குதா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ண போயிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சாவே எப்படி சொல்றது, ஒரு 10% உங்கள் புறாவை நீங்கள் திருத்தின மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புதுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து நம்ம கருப்பு தாம்பரல், இவன் விட்டா பறப்பான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா எனக்கு ஒரு பயம், எதுக்கு சொல்றீங்களா? ஏன் சீசன் புறா வந்துட்டு அப்படியே பர்றன்னு போயிடுது மேலே, வீட்டுக்கு சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்கிறான் இவன். என்னன்னா மைண்டு விட்டா இவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். நம்மளுக்கு ஆஃபீஸும் டைம் கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு காலைல பாருங்கள், எனக்கு இந்த சேம் அவங்க அம்மா மாதிரியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவனோட அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹார்ட் அட்டாக்ல அவங்க அம்மா செத்து போச்சு. அப்பா வந்து கருப்பு தாம்பரல். ஸோ அதுக்காக அவங்க அம்மா மாதிரி வந்தான்னு சொல்லிட்டு, அம்மாவை அப்படியே உரிச்சின்னு வந்தான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு இல்லை விடுறதுக்கு, அதனால் ரெக்க வெட்டி வச்சோம். இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப அன்பு. எப்படின்னா என்னை பார்த்தா குடுவுறுத்து அப்படின்னா கொஞ்சம் மஸ்தி பண்ணுற மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவான். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு அடி வச்சிட்டேன் இதை, அதனால என் மேலே கொஞ்சம் கோவம் என்கிட்ட வர்றதில்லை. இவனை விடலாம் கண்டிப்பாக. இவங்க 2 பேர் ஒரு பர்ஃபெக்டாக உட்காந்துச்சுன்னு வச்சுங்களேன். இவனையும் இவளையும் 2 பேரை விடுறதுக்கு தான். ரக்க இன்னும் இல்லை, அது இங்கே ஒரு HMT பட்டா இருக்குது, அதையும் காட்டுறாருங்க. இங்கே பாருங்கள் HMT பட்டா இங்கே இருக்குது. நம்ம HMT லைனில் தான் பாருங்கள், எல்லாம் ரோஷனில் வந்திருக்கு, பூரா நல்லா கச்சிப்பிட்டு வந்திருக்கு. இவனை இவங்க 3 பேர் அடுத்த பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இவங்க அடுத்த பேட்சில் இவங்க 3 பேரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேமு இங்கே தவங்க பாருங்கள், சின்ன மூக்கு. அவங்க அப் அண்ட் டவு தான், அம்மா டவு இல்லை, அப் அண்ட் டவு. சின்ன மூக்கு, ரொம்ப டெம்பர், விட்டா பர்பர்னு ஏறும், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இது இவங்க 2 பேர் ரெக்க வெட்டிட்டு பேர் தான் இவங்க 3 பேர் ஸ்டார்ட் பண்ண. கொஞ்சம் ரெக்க வந்துட்டுருக்கு,
வந்த உடனே டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ சாதா புறா கூட கர்ணப்புறாவை ப்ரீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், சாதா புறா கூட கர்ணப்புறாவும் ஒன்றா வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. எல்லாருக்கும் நான் சொல்கிறதோட தான், சாதா புறா வச்சிங்க ஷோக் பண்ணுங்க, கர்ணப்புறா வச்சிங்க, ஓமர் புறா வச்சிங்க. ஆனால் ட்ரைனிங்னு வரும்போது செப்பரேட்டாக தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் மூணுத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையாக சொல்கிறேன், சாதா புறாவை கர்ணப்புறாவை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாதா புறா டைமிங், புரியுதுங்களா, டைமிங். அதனால அது ஒரு தடவை விட்டால் அது பறந்துட்டே தான் இருக்கும். ஆனால் கர்ணப்புறாக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கர்ணப்புறா கூட சாதா புறாவை விட்டுருவாங்க. அதனாலவே சீக்கிரம் வந்து அடி எடுக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகும். சில பேர் என்ன பண்ணால் மறந்துட்டு என்ன பண்ணோம், கர்ணப்புறாவுக்கு சாதா புறாவுக்கு ஜொதை போட்டுருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். ட்ரைனிங் வரும்போது நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு எப்படின்னா, இப்போ பாருங்கள், கர்ணப்புறா கூட கர்ணப்புறா விடுங்க, சாதா புறா கூட சாதா புறா விடுங்க. ஏன்னா சாதா புறான்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைமிங் மட்டும் தான். டைமிங் வேணால் இழுத்து கொடுக்கும் கர்ணப்புறாக்கு, ஆனால் அடி எடுக்க வராது அந்த கண்ட்ரோலுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அடி எடுத்ததுக்கு அப்புறம் வேணா கூட நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கலாம் சாதா புறாவோட விட்டுட்டு. நான் இதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோம். நம்ம இந்த சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் விட்டாவே புறா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடி எடுக்க வச்சுக்கலாம், டைமிங் வந்துடலாம். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன பட்டால நீங்கள் பண்ணுறது ஒரே விஷயம் என்னன்னா, அது ரொம்ப டாப் கிளாஸாக கூட இருக்கட்டும், புறாவை பொறுமையாக விட்டுக்கிட்டு ட்ரைனிங் விட்டுக்கிட்டு அந்த புறாவை எப்படியாவது அடி எடுக்க வச்சுங்க. அடி எடுத்து வச்சு ரக்கச்சு இம்மிடியேட்டாக போட்டுருங்க. ஏன் சொல்லுங்க, நீங்கள் ரக்க இருந்துச்சுன்னா நீங்கள் விடணும் உங்கள் மைண்ட் செட்டில் வந்துடும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும். சீக்கிரம் ஆக்சின் போடுறதாகட்டும், இல்லை புறா தொலைஞ்சு போடுறதாகட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அடி எடுத்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அந்த புறாவை ரக்க வெட்டி உஷாராக பத்திரம் படுத்திக்கங்க. இல்லைன்னா பட்டா லாஸ் ஆகிடும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது எவ்வளோ நேரம் பறந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். புறா மேல் கையில் தான் இருக்குது, மேலே தான் பறந்துட்டு இருக்கு. ரெண்டும் அது அங்கே தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 30-40 மினிட்ஸ் போச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் விடுவேன். அதுக்கப்புறம் ரக்க வெட்டி போட்டுருவோம். ஒரு 1 ஹவர் ரிசல்ட் வந்தால் அவ்வளோதான், கத்தம். நெக்ஸ்ட் அவங்களோட டியூட்டிக்கு எடுத்துவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 200% உங்கள் வீட்லையும் ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஆனால் புறா வந்து மேலே ஒட்டினுங்குது. சரிங்களா? எதுக்கு இந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிக்ரா வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பயத்தில் புறா கீழே வர மாட்டேங்குதுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே மேலே தான் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி ஆகிட்டு இது கடுகு மாதிரி தெரியுது எனக்கு புறா. சரிங்களா? அப்போது பார்க்குறேன். ஆனால் புறா நம்ம வீட்டு மேலே தான் பறந்துட்டு இருக்கு. 30 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையில் என்ன பண்ணுங்கன்னா, ஷிக்ரா நம்ம வீட்டு மேலே இருந்தால் பாருங்க. ஏன்னா புறா போட்டு இறக்கிடுங்க. இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க, ஆடிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ நிமிஷம் கரெக்டாக பறந்து உட்காருதுன்னு அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதே மாதிரி புறா பறக்கும் போது இந்த பக்கம் போதா, இல்லை பின்னாடி பக்கம் போதா, இல்லை இந்த பக்கம் போதா, அதை செக் பண்ணுங்க. அது எந்த பக்கம் போதோ, அதிகமாக போதோ, அதுக்கு ஆப்போசிட்லேருந்து புறாவை எடுத்துன்னு போய் விட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் பண்ணும்போது சிங்கிளாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைமுக்கு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வைக்கணும் இப்போவே. ஆனால் அது எந்த பக்கம் ஆட்டம் தாசி இருக்குது மேலே அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட்டா இல்லை பின்னாடியா இல்லை இந்த பக்கமா, அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தஸ்தாவுது பார்த்தீங்களா, அந்த மேலே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே அந்த புறாவோட கேரக்டரை கண்டுபிடிச்சிருங்க. சிங்கிளாக ஆட ட்ரை பண்ணா, இல்லை டபுளாக சேர்ந்து ஆட ட்ரை பண்ணா, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டபுளாக சேர்ந்து எப்படின்னா ப்ரோ, ஒன்றாவே சேர்ந்து பறக்கும். சரிங்களா? எந்த காரணத்துக்கும் தூரம் போகாது, பிரிஞ்சு போகாதுங்க. சரிங்களா? சில புறா வந்து என்னதான் நம்ம டபுளாக விட்டாலும் ஒரு புறா மட்டும் தனியாக போய் பறக்கும். அது எந்த டீம் கூட சேராது. ஸோ அந்த மாதிரி புறாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது சிங்கிளாக பறக்க வந்து ட்ரை பண்ணதோ அந்த புறா தான் நம்மளுக்கு வந்து கடைசி நேரத்தில் கைக்கு வரும். சரிங்களா? அந்த மாதிரி புறாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் ஆகுது, 1 ஹவர் ஆகுது. பட் இருந்தாலும் மேலே புறா பறந்துருக்கு. ஆனால் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று பாஸ் ஆகுது, இன்னொன்று காணல. எல்லாம் கொஞ்சம் தூரம் போகுதுங்க. ஸோ இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. நம்ம புறா போட்டு தான் இறக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா எனக்கும் டைம் ஆகிடுச்சு வேலைக்கு. சரிங்களா? பார்க்கலாம் இருங்க. இன்னைக்கு டோட்டலாக கரெக்டாக என்ன பண்ணுது இந்த புறா, எப்படி என்ன ஃபினிஷ் பண்ணிச்சு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே தெரியுது, இங்கே பாருங்க 4 பை சுற்றிட்டு இருக்கு. ஆனால் புறா வந்து அதே இடத்துல தான் பறந்துட்டு இருக்கு. எனக்கு பயமாக இருக்குங்க, என்ன ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் ஆகாதுன்னு நம்புகிறேன். இங்கே பார்த்தாலும் தெரியும், 1 2 3 4 ஷிக்ரா பறந்துட்டு இருக்குங்க. புறா வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இங்கே போயிருக்குங்க. இந்த இடத்துல இருக்குது புறா பறந்துட்டு இருக்கு. பட் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது புறா கண்ணுக்கு. இந்த தாரா தெரியாது, ஏன்னா அது வெள்ளை இல்லைங்களா, கண்டிப்பாக தராது. தாம்பராலே எனக்கு தெரியுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் பந்து இன்னைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 ஹவர் 10 நிமிஷம் இருக்குது. பார்க்கலாம் இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியுது, தாரா இங்கே பறந்துட்டு இருக்கு பாருங்க.
தாம்பரால் தான் என்னன்னு தெரியல. தாரா வந்துடுச்சு வீட்டு மேலே. இங்கே பாருங்கள் பறந்துட்டு இருக்கு பாருங்க. தாம்பரால் வந்து கொஞ்சம் தொலைவு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கணும். ஸோ தாரா போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. தாம்பரால் இன்னும் ஹைட்டில் இருக்குது. எனக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே மேலே இருந்தால் அந்த பைரிகிரி அடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம். பட் தாரா வரது பாருங்க, பாருங்க பட்டு பாருங்க. பாருங்க தாரா வந்துடுச்சுங்க. ஃபினிஷிங் தான் பண்ண போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக வந்து தாரா வந்து வந்துடுச்சுங்க. இன்னைக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான். 1 ஹவர் மேலேயே வந்துடுச்சுங்க. 1 ஹவர் 10 நிமிஷம் மேலே. எனக்கு இந்த டைமிங் கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புறா வந்து சேஃபாக வீட்டு மேலே வந்துட்டாவே போதும் எனக்கு. சரிங்களா, டைமிங் எல்லாம் அது அப்புறம். சரிங்களா, ஏன்னா எனக்கு அதே தான் கன்ஃபியூஸில் நான் பேசிட்டு இருக்கேன். எங்க இது வருது பாருங்க, தாரா தாரா ஃபினிஷிங் வந்துச்சுங்க. நம்ம ஒரு புறா விட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அது திருப்பம் நம்ம வீட்டு மேலே வர வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் பாரு அந்த டென்ஷனு, அவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஸோ சேஃபாக வந்து தாரா வந்து ஃபினிஷ் பண்ணிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ 1 ஹவர் 20 நிமிஷம் மேலே நினைக்கிறேன். சரிங்களா, தம்மு இன்னும் இருக்குது புறாக்கு. ஆனால் இருந்தாலும் அது ஏதோ பயத்தில் தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். புறா வந்து ஒரு துளி கூட வாய் திறக்காது. தெரியுதுங்களா, புறா ஒரு துளி கூட வாய் திறக்கல. பட் இன்னும் தம்மு இருக்குது. ஆனால் புறா பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைரி சிக்கரா பார்த்தா பயந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் புறா வந்துடுச்சிங்க. தாம்பரால் எங்கன்னு தெரியல, அது பார்த்துக்கலாம். அது வந்தோன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம் நம்ம. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் மட்டும் பண்ணிங்க, அவ்வளோதான் போதும். எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ கிரேட் டே, பை பாய்.